Hi friends, welcome my channel Senthoorvelan samayal. இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி மோர் குழம்பு தாங்க. அதற்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, அதே ஸ்பூன்ல 1 ஸ்பூன் பச்சரிசி, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது மூணுத்தையும் கலந்து தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. அதை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு இது போல் பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு 200 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடிச்சிட்டு வந்துட்டாச்சு. நாம் அந்த கலவு கூட தயிரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், 10 கருவேப்பிலை இலைகள், 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க பிசு தன்மையெல்லாம் போகுங்க. வெண்டைக்காயில் இருக்க வழவழப்பு தன்மை போகிற அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா இது போல் வதக்கிடுங்க. இப்போது நல்லா வதக்கி எடுத்துட்டாச்சு. வாங்க குழம்பு ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாவை முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மோர் கரைசல் அது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ சுவைக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குங்க. அப்போதான் வெண்டைக்காய் நல்லா வெந்து வரும். மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு மோர் குழம்பு. வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்லா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. போதும். வெண்டைக்காய் நல்லா வெந்து குழம்பும் திக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சுவையான மோர் குழம்பு ரெடி. இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.